தற்போதைய அண்மை செய்தி. குடிநீரில் கழிவுநீர் கடந்ததால் பறிபோன 3 உயிர்களுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் என்ன சொல்ல போகிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து குழந்தைகள் இறந்த, குறிப்பாக 3 பேர் உயிரிழந்த இந்த விவகாரத்தில் அமைச்சர் தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஆதாரப்பூர்வமாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி அன்று சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 3 பேர் பலியானதும் 20க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதுமான ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது என்றும், அமைச்சர் அன்பரசன் இந்த குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றும், பொதுமக்கள் தவறினால்தான் இதில் பாதிப்பு ஏற்பட்டது என்றும் பொதுமக்கள் மீதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பொதுமக்கள் மீதே தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் சுமத்தியிருந்தார். அந்த பகுதியில் அன்றைய தினங்களில் வழங்கப்பட்ட குடிநீரை பரிசோதனைக்கு அனுப்பி அதனுடைய முடிவுகளை பார்க்கும்போது குடிநீரில் கோலிஃபார்ம் மற்றும் கோலி ஆகிய பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடாது என்பது சென்னை பெருநகர குடிநீர் வாரியத்தினுடைய தர கட்டுப்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பல்லாவரம் பகுதியில் வழங்கப்பட்ட குடிநீரில் இந்த 2 பாக்டீரியாக்களும் இருப்பது சோதனையினுடைய முடிவில் அதிர்ச்சிகரமான தகவலாகவே வெளியாகி இருக்கிறது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கும் போது அடிப்படை சோதனைகளை கூட மேற்கொள்ளாமல் தங்கள் நிர்வாக தோல்வியையும் தவறுகளையும் மறைத்து அதிகார திமிரினுடைய உச்சத்தில் பொதுமக்களை குற்றவாளியாக்க முயற்சிக்கக்கூடிய அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததனுடைய காரணமாக பறிபோன இந்த 3 உயிர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.